Hi friends, welcomes to Diyas kitchen. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே பர்ஃபெக்டான பன்னீர் டிக்கா ரெசிபி ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் போல் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆனியனும் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஆனியனை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா நல்லா லேயராக வந்துடும். அதுக்கப்புறம் அதோட எட்ஜஸ்லாம் கரெக்ட் பண்ணால் ஸ்கொயர் ஷேப் கிடச்சிரும். கட் பண்ண வெங்காயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி கேப்சிகமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர், க்ரீன் கலர் 2 கலரில் வந்து நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 2 கலர் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், ஆனியன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கெட்டியான தயிர் சேர்த்திக்கோங்க. தயிர் கொஞ்சம் புளிக்காமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர், வெங்காயம், குடைமிளகாய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். பன்னீரை ரொம்ப ஹார்டாக கலந்துடாமல் மெதுவாக பரட்டி விட்டுக்கோங்க. மசாலாவில் லைட்டாக கோட் ஆனால் போதும். பன்னீரை ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தடவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எல்லா பன்னீர்லேயும் நல்லா மசாலா கோட் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 1 மணி நேரம் போல் நம்ம அப்படியே விட்டுடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி பேம்பு ஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் மெட்டல் ஸ்க்யூ இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீரை வந்து ஸ்டிக் இல்லாமல் நீங்கள் வெறும் தவாவில் கூட நீங்கள் ரோஸ்ட் மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பன்னீர் டிக்கானாலே இந்த மாதிரி ஸ்டிக்கில் பண்ணுறோங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேப்சிகம், அப்புறம் ஆனியன், அப்புறம் ரெட் கேப்சிகம், அதுக்கப்புறம் பன்னீர் இந்த ஆர்டரில் வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி ஈவனாக இருக்குங்கிறதுக்காக நான் 12 க்யூப் பன்னீருக்கு 15 கேப்சிகம், ஆனியன் எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் ஈவனாக தெரியும். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா பன்னீர், கேப்சிகம், ஆனியன் எல்லாமே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா பன்னீரையும் நம்ம வந்து பேம்பு ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அவன் இருந்தால் நீங்கள் அவனில் வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். இல்லை கிரில் பிளேட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். இது இண்டக்ஷன் பேஸ்டு ஸ்டவ்வுங்கிறனால நான் தோசை தவாவில் வச்சு செய்கிறேன். தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீர் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் நீங்கள் ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா கலர் மாற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லா சைடுமே நல்லா குக் ஆயிடுச்சு. டேஸ்டான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோவை உடனே பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.